A1 ட்ராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பொன்னாலை வரத பெருமாள் ஆலயத்தினுடைய தேர்திருவிழா சம்பந்தமான வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இப்போ நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறது இந்த இன்றைக்கு முக்கியமான நிகழ்வு கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்தியில் இந்த உரியடிக்கும் சம்பந்தமான அந்த வீடியோ தான் உங்களுக்கு காட்ட இருக்கின்றேன். பொன்னாலை வரத பெருமாள் ஆலயத்தில் வருடந்தோடும் இந்த தேர்திருவிழா கிருஷ்ண ஜெயந்தியில் நடைபெறும். அதே நேரத்தில் அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று தான் இந்த 11 மணி 1 மணி அளவிலே இந்த வெண்ணெய் அதை முட்டி உடைக்கும் நிகழ்வு இடம்பெறும். அது சம்பந்தமான காட்சி தான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள். பொன்னாலை வரதராச பெருமாள் ஆலயத்தினுடைய கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெறுகின்ற அந்த முட்டி உடைக்கும் சம்பந்தமான வீடியோ காட்சிகளை உங்களுக்கு தருவதில் நான் பெருமை அடைகின்றேன். என்னோட பயணிங்க உரியடி நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அது சம்பந்தமான காட்சி தான் பார்க்க போகிறீர்கள். தொடர்ந்து அது சம்பந்தமான வேலைகள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. ஐயா எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே. அதுக்கு முதல்ல யார் செய்தது? என்னுடைய அப்பா செய்தது. அப்பா பரம்பரையாக செய்கிறீங்க? பரம்பரையாக செய்வாங்க. அவர் அவரும் ஒரு பரம்பரை. 2 பகுதி. 2 பகுதியா? 2 பகுதி. 2 பகுதி. நன்றி ஐயா. என்ன மாதிரி இது தொடர்ந்து இதை பற்றி செய்கிறீங்களா? என்ன மாதிரியான தொடர்ந்து செய்கிறீங்களா? கூட பரம்பரையாக செய்கிறீங்களா? பரம்பரை செய்கிறீங்க. இப்போ நீங்கள் செய்கிறீங்க. அதுக்கு பிறகு நம்ம பரம்பரையாக செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உரி அடிக்கிற அந்த உரிகளை
பாரு எப்படி உரி அடிக்கிற நிகழ்வு எப்படி நடக்குது. பொன்னாலை வரதாச பெருமாள் கோவிலுடைய இன்றைக்கு கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இன்றைக்கு உரி அடிக்கும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. உண்மையில நடைபெற இருக்கிறது. ஓகே, அது சம்மந்தமான காட்சிகளை இப்போ பார்த்துட்ருக்கீங்க. உண்மையில் அந்த உரிகள் எல்லாம் இந்த பூக்களுக்கு இடையில இருக்குது. இந்த பூக்களுக்கு இடையில தேடி அடிக்கணும். இதில் ஒரு 2 பரம்பரையினர் சேர்ந்து அந்த நிகழ்வுகளை செய்ய இருக்கிறார்கள். 2 பேரை நீங்கள் பார்த்துறீங்கள். தொடர்ந்து இது சம்பந்தமான வீடியோ நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து நான் காட்டுறேன். இப்போ மேலே உரிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. இனி 2 வீரர்கள் வந்து அவர்கள் இந்த விளையாட்டை விளையாட போயினோம். உண்மையில் எல்லாரும் மாறி மாறி தான் போய் விளையாட போயினோம். பார்ப்போம். எல்லாரும் சரி ஃபைட்டா நில்லுவோம். மூஞ்சில் விழுவோம். இப்படி இங்காலே ஒரு ஆள், இப்படியே பாருங்க, அங்காலே ஒரு ஆள், மாறி மாறி இந்த விளையாட்டு உரியடிக்கும் போட்டிகளாக இருக்குது. இதில் 9 உரிகள் கட்டியிருக்கு. 9 வெண்ணெய். தம்பி சைதா வாங்க, மண்டையில் அடிச்சுடுவாங்க. ஓ, அடிச்சிட்டோம். ஒன்று அடிச்சிட்டார். அடுத்த அவரும் அதே அடி வண்டி விழுந்திருக்கு. வாங்க ஒரு முட்டி வந்து அடிச்சிட்டோம். யார் முன்னுக்கு வரான்னு பார்ப்போம். அதை கை நழுவை விட்டுட்டார். இனி அவர் வரார். என்ன செய்ய வேண்டும் பார்ப்போம். அதுவும் பூக்கள் அடிபட்டிருக்கு. பிள்ளைங்க கழிவுங்க. ரைட், 2வது முட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது. முட்டிகள் ஏற்றி விடுறேன். அடுத்த அடி விழுந்துருக்கு. 3வது முட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பார்ப்போம். நாலாவது முட்டி உடைக்கப்பட்டிருக்கிறது. அமோகமான போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறத பார்க்க பக்தர்கள் இவ்வளவு நேரம் இருக்கிறதை அப்படியே முட்டி அடிக்கின்றனர். அடி வந்து பிரதமான இதோட 4வது 5வது அடி விழுந்து நிறைய முட்டிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. கணக்கு வரணும். இப்போ இவர் போகிறார். கணக்கா பார்த்தாடிக்கணும். 3வது 1 2 3 4 5 முட்டி இன்னும் இருக்கு. இன்னும் 5 முட்டிகள் இருக்கு.
பேரும் மாறி மாறி அடித்து கொண்டிருக்கிறாங்க ஊட்டியை. அடி அடி விழுந்து உடைக்கப்பட்டிருக்கு. எல்லா தேங்காய்களும் உடைக்கப்பட்டிருக்கிறது. இது நல்லது.
எல்லாம் அடிச்சு எல்லாம் அடிச்சு முடிச்சு இந்த சைட்ல இருக்கு. இப்போ இத்தனைக்கு அடிச்சு இதில் முடிஞ்சது சாப்பிடியா இருக்கும். இந்த சைட் தான் இல்லைங்க right. மிச்சாக்கள் வந்து இப்போ விளையாடுங்க. அவையல் விரும்பின மாலையில் பிடிக்க போயிடும். விளையாடி பார்க்க முடியும். தொங்கினாச்சு நல்லா தொங்கும். தொங்கி அப்படியே இழுத்தாச்சு கீழே வந்தேன்னு. எல்லாரும் மாலைக்காக இங்கே இந்த பூக்காக எல்லாரும் இப்போ கணவர் வந்து இதில் குவிஞ்சிருக்கு. அப்படி எழுத்தா இல்லாம ரைட். பார்க்க தெரியுது. எல்லாரும் அடிவடியில் வந்து
நான் அடிப்படை நான் வீடியோ எடுத்து நிற்கிறேன். இப்போ இந்த வந்து இதெல்லாம் புரிஞ்சு இதெல்லாம் எடுத்தாச்சு. உண்மையில அது வேறு யார் எல்லாரும் எடுக்க தானே காகரெல்லாம் பிடிக்க ஏம் எடுத்தாச்சு. நல்லா எப்படி இருக்கு தானே நிகழ்வுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு? என்ன மாதிரி ஒவ்வொரு வருஷம் கயிறு பிடிக்கிறதோ ஐயா அப்படி நிகழ்வுகள் நல்லா இருந்தது. கிருஷ்ணத்தை உரையடி சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த நிகழ்வுகளை பார்த்தோம்? அதான் இன்றைக்கு நல்லா கொடுத்து வச்ச தெளிப்பள்ளியிலேருந்து வந்தேன் நான் பார்க்க முடியாது. மற்ற இன்றைய உற்சவம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி. அதாவது யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக அதான் பிரசித்த பெற்ற தலங்களில் கூர்ம அவதாரம் மச்ச அவதாரம் என்று சொல்லி 2 கோயில்கள், அதை விட பாரிய கோயில்களாக கிருஷ்ணர் கோயிலாக இன்னும் 4 கோயில்கள் இருக்குது. பாங்கசந்திர கிருஷ்ணன் கோயில், மற்றது அளவட்டி ஸ்ரீ நாகவரத நாராயணர் கோயில், மற்றது கோப்ப கிருஷ்ணன் கோயில். அதாவது குறிப்பாக இன்றைக்கு 3 கிருஷ்ணன் கோயிலில் தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்குது. ஒன்று அளவட்டி நாகவரத நாராயணர், அதோட இந்த எம்பெருமானுடைய வரதராய பெருமாளுடைய சன்னிதானம் உண்டு. 2வது அளவட்டி நாகவரத நாராயண சன்னிதானம். அதேபோல் கோப்ப கிருஷ்ணன் கோயில், அதாவது ஆழ்வார் என்று சொல்லப்படுகின்ற கோப்ப கிருஷ்ணன் கோயில். அதோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வெங்கடேஸ்வர பெருமாள் ஆலயம், மற்ற இனிவில் இப்போ தற்பொழுது வெங்கடேஸ்வர பெருமாள் ஆலயம். இப்படியான உற்சவங்களில் உரியடி உற்சவம் இன்றைக்கு இருக்கு. அது பொதுவாக மாலையிலே மற்ற கோயில்களில் இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். மாலை நான் இன்றைக்கு பொன்னால வரதராஜ பெருமாள் கோயிலில் வந்து இதை பார்த்ததுல உங்களுக்கு என்ன திருப்தியாக இருக்கு? உண்மையிலே இடையில அதான் கனகாலத்துக்கு பிறகு இப்போ நான் தேர் திருவிழாவில் இன்றைக்கு பங்கு வச்சு இருக்கிறேன். எனக்கு என்னடா வேலை போகிறதாலையும் ஒரு சந்தர்ப்பம் எம்பெருமான் விடைத்திருக்கிறார். இந்த சன்னிதானம் அதான் கூர்மா அதான் ஆம வடிவிலே எம்பெருமானுடைய சன்னிதானம், மற்ற மீன் வடிவிலே பள்ளிபுர ஆழ்வாரும் போற்றப்படுகிறது. அவதாரம் இது கூர்மா அவதாரம். அதே போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எம்பெருமானை தரிசித்தால் மிகப்பெரிய பேறு கிடைக்கும். அதாவது 7 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து அவருடைய தரிசனம் கிடைத்தால் அவர்களுடைய பெறுபேறுகள் எல்லாம் கிடைக்கும் என்பது இந்த சன்னிதானத்தின் ஐதீகமும் மற்ற அடியார்கள் பெற்ற வரத்தையும் கொண்டு நாங்கள் இதில் கூறக்கூடியதாக இருக்கின்றோம். நன்றி 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 தம்பி. இவர் என்ன எல்லாம் முடிச்சுட்டு நிற்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உரியடி நிகழ்வு இப்போது நடந்து முடிந்தது. இது போன்ற காணொளிகள் தொடர்ந்து காத்திருக்கின்றேன். இத்துடன் இந்த காணொளிகளை நிறைவு செய்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியை தருகின்றேன். நன்றி, வணக்கம்.